அண்ணா, ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? கப்பலுக்கு எதுக்காக ஷீன்னு சொல்றா? கப்பலை ஏன் ஷீன்னு சொல்றாங்க? இது ஒரு நல்ல கேள்விதான் இது. ஆக்சுவலா அது இன்னைக்கு நேத்து சொல்றது கிடையாது. அது வந்து எப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே கப்பலை வந்து ஒரு பெண்ணா தான் பாக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னு இப்ப நார்மலா இப்ப கப்பல் இப்ப போகுதுன்னு வச்சுக்கேன், ஷீ இஸ் கோயிங், ஷீ இஸ் கம்மிங் தான் சொல்லுவாங்களே தவிர இட் இஸ் கோயிங், தட் இஸ் கம்மிங் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண்ணா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதை விட கப்பலை வந்து ஒரு தாய் மாரி தான் பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னு வச்சுக்கேன், இப்ப நம்மள வந்து ஒரு தாய் மாரி தாங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் பத்திரமா சேர்க்கிறது. இந்த மாதிரி ரஃப் வெதரு, காத்து, மழை, புயல் எல்லாத்தையும் கடந்து சில நேரம் வந்து கடல் ரொம்ப உக்கரமா இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி நேரத்துலயும் நம்மளை சேஃபா கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறது கப்பல். அதே மாதிரி ஒரு தாய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதை தான் கப்பலுக்கும் கொடுப்பாங்க. அது நார்மலா ஒரு செயலருக்கு தெரியும். நம்ம இந்த கப்பல் அப்படின்றதுனால சொல்லலை, நம்ம வேலை பார்க்குறோன்றதுனால சொல்லல. நார்மலா நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி அந்த இடத்துக்கும் நம்ம ஒர்க் பண்ற வேலைக்கும் மரியாதை கொடுக்கறது கரெக்டு தானே? என்ன சொல்ற, கரெக்டு தானே?